ஹாய் ப்ரைஸ் லார்ட், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நான் வந்துட்டு தியானத்துக்கு எடுத்த வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 3 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? சரி, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கும் கொடுத்துருக்க வார்த்தை தான் இது. நம்ம அநேக நேரம் நம்ம நம்புவோம், ஒரு வார்த்தையை நம்புவோம். ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு அநேகருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுப்பாரு. வேதத்துலேயும் ஆண்டவர் சொல்லி வச்சுருக்க அந்த வாக்கு அநேகர் நம்பி மோசையோடு கூட இருந்தது போல் ஆண்டவர் என் கூட இருப்பார் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம் இல்லையா. ஆனால் அந்த மோசை கூட ஆண்டவர் எப்படி இருந்தார், மோசை கூட ஆண்டவர் இருக்கும்போது ஆனால் எப்படியெல்லாம் அற்புதமாக வழி நடத்தினார், எப்படியெல்லாம் அவன் மூலம் அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை செஞ்சார். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாருன்னு தியானித்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ அழகாக ஆண்டவர் மோசை கூட இருந்திருப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்கார் இல்லையா. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் மூலம் ஆண்டவர் அந்த பார்வோனை வாதிக்கிறார் இல்லையா, அந்த எகிப்தியர்களை. ஸோ அதுக்குமே ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணுறாருன்னா அந்த மோசையை தான் யூஸ் பண்ணுறாரு. இன்னும் அந்த செங்கடல் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பொளந்து அந்த மோசை மூலம் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை பண்றாரு. இன்னும் ஏராளமான காரியங்கள் ஆண்டவர் அந்த மோசை மூலம் ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னாடி செய்கிறார். அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா. சரி, அந்த மோசை கூடல இருந்த அந்த ஆண்டவர் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா. நம்ம அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறோம். சரி, இதை நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக சமயங்கள்ல என் கூட ஆண்டவர் இருக்காருன்னு நம்புறோம், அறியும்படியாக இது செய்வார். இது யோசுவாவோட ஆண்டவர் இருக்கும் போகும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோசைக்கு அப்புறம் அவன் மரித்ததுக்கு அப்புறம் அந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் யாரை ஏற்படுத்துறாரு அப்படின்னா இந்த யோசுவாவை தான் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. சரி, யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தான் இது, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரி, இதை இப்போ இந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தீம்ல பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் அதை கடந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே தங்குறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே அந்த நைட்டு அவங்க தங்குறாங்க. அடுத்து அவங்க எங்கே போகணும், எரிகோவை பிடிக்கிறதுக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எரிகோவுக்கு போனோம் அப்படின்னா அவங்க இந்த யோர்தானை கடந்தாகும். இந்த யோர்தான் தான் ஒரு தடை போல் அந்த யோர்தான் நதி இருக்குது, அதை அந்த ஜனங்கள் எல்லாரும் கடந்து போகணும். சரி, இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறாரு. யார் கூடல? யோசுவா கூடல. இன்னைக்கு உன்னை நான் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்த போகிறேன். அந்த மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் அறியும்படியா அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லியிருப்பார். சரியா? அந்த யோர்தான் நதி அந்த அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுமா, அவ்வளோ அந்த தண்ணி வருமா. தண்ணி வரதுனால அது கரையும் தாண்டி அது என்ன பண்ணுது, ஓடுமா. சரியா? ஸோ அந்த டைமில் தான் இவங்க வராங்க. ஸோ இந்த யோர்தானை அவங்க கடக்கணும். ஸோ யோர்தானை கிடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி தான் யார் வராங்க அப்படின்னா ஜனங்கள். அதுவும் இத்தனை முளை டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, 2000 முழம் தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஸோ அப்படி தான் அவங்க வராங்க, பக்கத்தில் வரல. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க வராங்க. சரி, 13வது வசனம் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். சரி, இதான் அற்புதங்க. இந்த யோர்தான் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த யோர்தானில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு. இந்த ஜனங்களை அவங்க கிடக்கணும், அந்த ஜனங்கள் அந்த யோர்தானை கிடக்கணும் இல்லையா. அதுதான் கஷ்டம், டாஸ்கே அதுதான். ஸோ அப்போ என்ன உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகின்ற அந்த ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணி ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் அப்படின்னா, அந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படியே என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. மேலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, ஓடி வர தண்ணி ஸ்டாப் ஆகி அது ஓடாமல் ஒரு குவியலாக நிற்குதான். எப்படி நிற்குதான்? ஒரு குவியலாக நிற்குதான். புரியுதா? சரி, இந்த தண்ணி 16வது வசனத்தில் வாசிக்கிறேன்.
மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அது நிற்கிது எங்கே வரைக்கும் நிற்கிதுன்னா சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. சரியா, இந்த ஊர் வரைக்கும் அது குவியலாக குவிஞ்சு போய் அப்படியே நிற்கிதான். புரியுதா? நீங்கள் வந்து செங்கடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2ஆம் ஆண்டவர் அந்த செங்கடலை பிளக்கும்போது தண்ணி 2 பக்கமும் எப்படி இந்த குவியலாக தான் நின்றுச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்துட்டு இந்த யோசுவா மூலம் இந்த யோர்தானில் ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக நடத்துகிறாரு. பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வந்து ஜனங்கள் வந்துட்டு 17வது வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதாங்க அற்புதம். என்ன நடந்திருக்கு பாருங்களேன். அந்த தண்ணி வந்து அப்படியே ஸ்டாப்பாகவே ஒரு பக்கம் கொட்டாமல் அப்படியே நிற்கிது, இன்னொரு பக்கம் இங்கே தண்ணி வந்து இல்லாமல் ஆண்டவர் உலர்ந்த தரையாத நடந்து போகிறதுக்கு தக்க அதை அப்படியே மாற்றிட்டார். புரியுதா? இப்போ பெட்டியை சுமந்து கொண்டு அவங்க ஆசாரியர்கள் அந்த தண்ணியில் யோர்தானுக்கு நடுவில் அப்படியே நிற்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் கடந்து போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வந்துட்டு அந்த யோசுவா மூலம் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்கிறார். இதை தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி யோசுவா கிட்ட சொல்கிறாரு. எல்லா ஜனங்களும் அறியும்படியாக அவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்புதத்தை செய்து நான் அவனை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னது போல் அவனை மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தி ஆண்டவர் இவன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நிரூபித்து அந்த சமயத்தில் ஒரு முடியாத நம்ம அந்த யோர்தானை கிடக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இவன் மூலம் ஆண்டவர் செய்கிறார் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி யோசுவா ஒரு காரியத்தை வந்து ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஸோ இந்த காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறது யோசுவாவுக்கு தெரிஞ்சதுனால யோசுவா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னாடி அற்புதம் செய்ய போகிறாரு, ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு யோசுவா வந்து சொல்லியிருப்பார். சரியா? அப்போது நம்ம கூடயும் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்கு இல்லையா, மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். அதை அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அது எல்லாருக்கும் முன்னாடி அறியும்படியுமா அவனுடைய கண்களும் பார்க்கும்படியுமா நிரூபித்து காட்டுறாரு. புரியுதா? அவர் அற்புதம் மூலம் ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஜனங்களுக்கு முன்னாடி தான் இந்த காரியம் நடக்கும்போது ஸோ அவர் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்கள ஆயத்தப்படுத்துகிறார் இல்லையா? அப்போ நமக்கு முன்னாடி ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். அசுத்தம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அது நமக்கு தடையாக இருக்குது. அற்புதம் ஒரு காரியம் அற்புதம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதே என்னது, அசுத்தம், பாவம். அப்போ நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது ஈஸியாக அந்த தடை நீங்கி போயிடுது, ஈஸியாக அவனுடைய அற்புதம் நடக்குது இல்லையா? அப்போ மோசையோடு கூட இருந்தது போல் அந்த யோசுவா கிட்டேயும் ஆண்டவர் சொல்லி அதை நிரூபித்து காட்டினது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில எல்லைகளில் சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்ம கூடயும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத இப்படி நிரூபித்து காட்டுவாருங்க. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்மளால் முடியாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தலையிட்டு அற்புதங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அந்த யோர்தானை 2ஆ பிளந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் செய்ய மாட்டாரா? அந்த தடையை ஆண்டவர் மாற்றினார் இல்லையா? அந்த தடையாக இருந்த அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அற்புதம் மூலம் ஆண்டவர் செய்து அந்த செங்கடலில் அந்த மோசே கூடல இருந்து தடையாக அந்த செங்கடல் நின்றுச்சு இல்லையா? அப்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, மோசே மூலம் அந்த அற்புதத்தை செய்து அந்த தடையை மாற்றினார் இல்லையா? அதே மாதிரி இந்த யோசுவா கூடயும் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த யோர்தானில் வரும்போது, தடையாக இருக்கிற அந்த யோர்தானில் வரும்போது அந்த தடையை மாற்றுறதுக்கு ஆண்டோடைய அற்புதம் யோசுவா மூலம் வெளிப்படுது இல்லையா? மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் நிரூபித்து காட்டுறார் இல்லையா? ஸோ இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில சமயங்களில் சில தடைகள் நம்ம
நம்மளால் முடியாது அப்படிங்கிற தடைகள் நம்ம வாழ்க்கையில், நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள், நம்மளால் மாற்ற முடியாத சில காரியங்கள் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நம்பும்போது, மோசையோட கூட இருந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? அந்த தடையை, அந்த செங்கடல் அப்படிங்கிற தடையை ஆண்டவர் உடைச்சார் இல்லையா? அதே மாதிரி இந்த யோர்தான் அப்படிங்கிற தடையை ஆண்டவர் உடைச்சார் இல்லையா? இதே போல் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருக்கிற சில விஷயங்கள், முடியாத விஷயங்கள் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். தடைகளை மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் நிரூபித்து காட்ட முடியும். நீங்கள் நம்பினா, விசுவாசிச்சா, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டா இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து செய்வாருங்க. நம்மளால் முடியாதது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்ட்டு இருக்குது இல்லையா? அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம்னா வந்துட்டு நடக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரால் நடக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறதாங்க விசுவாசம். அந்த யோசுவாக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு இல்லையா? அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அதே போல் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும், அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், நம்பணும். ரைட்? ஸோ கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மாற்றி, கண்டிப்பாக தடைகளை மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.